ஸோ என்னோட ரொட்டீன் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தேர்ட் இயர் ஆஃப் MBBSல வந்து எல்லாமே ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து MMCல படிக்கிறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. Hi, hello friends. நான் உங்க ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் at Madras Medical College and ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் கேஷுவல் வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா MMC எப்படி இருக்கும் ப்ரோ, உங்க லைஃப் MMCல எப்படி இருக்கும் ப்ரோ, ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கும் காமிங்க, ஹாஸ்டல்ல வந்து பார்த்தோம்னா பாத்ரூம்லாம் எப்படி இருக்கும், லைக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, ரூம்க்கு எத்தனை பேருன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தனி ரூம் தருவாங்களா இல்லை 3 பேர் இருக்கணுமா, நல்லா இருக்கா, ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வீலாக்லாம் பண்ணுவோம், MMCயோட வீலாக் பண்ணுவோம், ஹாஸ்டல் எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றியும் நம்ம டேட்லேயே வந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நான் எதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன்னா, என்னோட லைஃப் இப்போ வந்து இந்த தேர்ட் இயர் ஆஃப் MBBS எப்படி இருக்குது, கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா, இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் MBBS எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர் MBBS அப்படிங்கிறது மோஸ்ட்லி அப்படி ஸ்கூல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ காலையில் எப்படி வந்து பார்த்தோன்னா 9 o'clock இல்லை 8 o'clock ஸ்கூல் போகிறோம், நைட்டு சாயங்காலம் வந்து 4 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிளாஸாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். பட் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். லைக் ஒவ்வொரு வருஷம் நம்ம படிக்க படிக்க வர வர வந்து அந்த டாக்டர் நம்மளும் டாக்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து நமக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்போம், ஒரு மெச்சூரிட்டியே வந்து பார்த்தோன்னா இருக்காது. அடுத்தடுத்து போகக்குள்ள நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த தேர்ட் இயர்ல கொஞ்சம் ஒரு டாக்டர் மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன நீ டாக்டர் ஆகலையாடா அப்படின்ட்டு. எஸ், டாக்டர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அது அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம டாக்டர் ஆக முடியும். பட் இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஃபீல் ஆகும், ஓகே நம்ம இப்போ ஒரு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், நம்மளும் ஒரு டாக்டர் மாதிரி திங்க் பண்றோம், நம்மளும் ஒரு டிசீஸ்க்கு வந்து ஒரு டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் வந்து வரும் நம்ம கரெக்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்ப. ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷங்கள் தான் எனக்கு வந்து இப்போ வருது. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் உள்ள வந்தோடனே கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாச்சு, ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாம் போச்சு, ஜிஹெச்க்குலாம் போக முடியல. பட் இப்போ வந்து எல்லாம் சரியாகி இப்போதான் எனக்கு வந்து காலேஜும் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. எல்லாமே ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நாங்கள் டெய்லி வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா போகிறோம் தேர்ட் இயர்ல. ஸோ அப்படி போறப்ப நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி பார்க்குறோம். ஸோ என்னோட ரொட்டீன் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தேர்ட் இயர் ஆஃப் MBBSல வந்து மார்னிங் வந்து 8 o'clock வந்து நாங்கள் வந்து ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ நம்ம ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஸோ எல்லாருமே எங்கள் பேட்ச்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஜிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும். ஸோ அங்கே போயிட்டு எங்கள் பேட்ச் வந்து நிறைய செப்பரேட் பண்ணியிருக்காங்க. A பேட்ச், B பேட்ச், C பேட்ச், D பேட்ச், E, F, G வரைக்கும் H வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 250 பேரை ஒவ்வொரு பேட்ச்லையும் அப்படியே செப்பரேட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ வாட் இஸ் போஸ்டிங்ஸ்? போஸ்டிங்ஸ்னா என்ன? ஸோ உங்களுக்கு தெரியும், MBBS அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கரெக்டா. ஸோ ENT இருக்கு, ஆப்தல்மாலஜி இருக்கு, கண்ணை பத்தி படிக்கிறது, நியூராலஜி, நெஃப்ராலஜி, நிறைய இருக்கு, டயபெட்டாலஜி நிறைய சொல்லிட்டு, மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பீடியாட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச் ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நாங்க அங்க வரக்கூடிய பேஷன்ஸ், இப்போ ஒரு குழந்தைங்கலாம் எங்க வருவாங்க, பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ கண்ணில் ப்ராப்ளம்னா எங்க வருவாங்க, ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ நாங்க எல்லாரும் செப்பரேட் ஆகி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போவோம். ஸோ காலையில் எப்படி நாங்கள் ஜிஹெச் போவோம், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பேஷன்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் பண்ணுவோம். எதனா ஹிஸ்ட்ரி டேக்கிங்னா என்ன? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போவீங்களா. ஸோ ஒரு ஃபீவர் இருக்கு, தலைவலி இருக்கு, காய்ச்சல், சளி, இருமல், அப்படி டாக்டர்கிட்ட போறப்ப டாக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. லைக் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா, தலைவலிக்குதா, இருமல் இருக்கா, ஸ்னீசிங் இருக்கா, தும்முறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அந்த கொஸ்டின்ஸை கேட்கறத வச்சு டாக்டருக்கு தெரிஞ்சிடும், இவனுக்கு இதான் வந்து பிரச்சனை, இவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காரு, ஸோ நான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால தொண்டையில வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அதனால இவருக்கு மூக்கு ஒழுகுது. இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஹிஸ்டரியை வச்சு டாக்டர் வந்து ஒரு டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ். ஸோ இந்த ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நாங்கள் கத்துக்கிறோம். ஸோ காலைல போயிட்டு இதே மாதிரி பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பிரச்சனையோட வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. நமக்கு சாதாரண ஃபீவர், தலைவலி இல்லாம ரொம்ப வந்து நமக்கே கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீசஸ் லைக் கேன்சர்ல இருந்து சாதாரண விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன அவங்களுக்கு பிரச்சனை, எதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துச்சு, ஸோ இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்டு அவங்களுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க தெரிஞ்சுக்கணும். இது பேர் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ். எந்த இன்வெஸ்டிகேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல, எடுத்தோன்னே எக்ஸ்ரே எடுக்கணும், சிடி எடுக்கணும், அதெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டாலே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட வந்து பார்த்தா நம்ம பேசி கேட்டாலே
அவங்களுக்கு என்ன நோய் இருக்குங்கிறத மோஸ்ட்லி ப்ராபப்ளி நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ். ப்ரொவிஷனல் மீன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டா கிடையாது, பட் இதுவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு வந்து ஸ்கில். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில், எல்லா டாக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரா, ஒரு MBBS ஸ்டூடெண்டா நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படிங்கிறது. இது எங்களுக்கு செகண்ட் இயர்ல இருந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஒன்லி தியரி கிளாஸஸ் தான் இருக்கும். செகண்ட் இயர்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போஸ்டிங் போறப்ப எங்களுக்கு முதல் சொல்ற விஷயமே ஹிஸ்ட்ரி டேக்கிங் ஒழுங்கா எடுங்க, பேஷண்ட் கிட்ட நல்லா பேசுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ளூஸ் தருவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்குவாங்க. நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போம். அண்ட் இன்னும் நிறைய வந்து நம்மளை எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் நடந்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு எங்கேஜ் அடல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வரப்ப இப்படி கை இப்படி பிடிச்சிட்டு வருவாங்க, இந்த இடத்துல அப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு டாக்டர் வந்து டயக்னோசிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்திருக்க மாட்டாங்க, உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. டாக்டர் இவருக்கு அப்பெண்டிக்ஸா தான் இருக்கும் அப்படிமா. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஹிஸ்ட்ரி எடுத்து அவருக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றப்ப அப்பெண்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் அப்படியே எங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்கும். எப்படிரா கண்டுபிடிச்சாரு டாக்டர், நம்ம ப்ரொஃபசர் எப்படிரா கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்மளும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். நம்மளும் இது மாதிரி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன், நம்மளும் நல்லா படிக்கணும், இதே மாதிரி நம்மளும் வந்து கண்டுபிடிக்கணும், நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சரியான டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த காலையில் வந்து இந்த ஜிஹெச் போஸ்டிங்ஸில் வந்து. ஸோ இங்கே வந்து நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அண்ட் MMCயை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தான் அந்த காலையில் இந்த ஓபி பேஷண்ட்ஸ் வரது, அந்த இன்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே RGGHல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிக பேஷண்ட்ஸ் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதனால நாங்கள் இங்கே MBBS பண்றதுனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து எங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படி நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து நிறைய கிளினிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால தான் வந்து MMCயில் படிக்கிறது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ MMCயில் படித்தா அவன் நாலேஜபிள் டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ இப்போ என்னோட தேர்ட் இயரில் வந்து என்ன போஸ்டிங் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ENT போஸ்டிங்ஸ், ஏர் நோஸ் த்ரோட். ஸோ இந்த சப்ஜெக்டோட போஸ்டிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட் இயரில் வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து ENT, இன்னொன்று வந்து ஆப்தல்மாலஜி, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மெடிசன். ஸோ 3 சப்ஜெக்ட் தான் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவோம். இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ENT போஸ்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ENT வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் வந்து பெருசாக கிளினிக்கல் போஸ்டிங் போகல, இந்த கொரோனானால லாக்டவுனில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போனோம். பட் இப்போ போகிறப்ப நாங்கள் அந்த பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க, காது கேட்கலன்னு சொல்லி வராங்க. ஸோ காது கேட்காம வர பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம திரும்ப அந்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து எனக்கு காது கேட்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி நோஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸோட வருவாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அந்த தொண்டையில சதை வளருதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டான்சில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளரும். இன்னைக்கு காலையில் நான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். அதில் வந்து ஒரு பையனுக்கு வந்து டான்சில் வந்து வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாங்க. அதை நாங்கள் டேரெக்டாக பார்த்தோம். ஸோ கஷ்டமாகவும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப அழுதான், ரொம்ப பயந்தான். வெறும் 8 வயசு தான் அந்த பையனுக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸோ அதை வந்து நம்ம கியூர் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்னோட தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் காலையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், GH போகிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பேச்சுலர் இருக்க எல்லாருக்குமே. அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு 2 o'clock வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து முடியும், 12 or 1. ஸோ முடிச்சு நாங்கள் காலேஜ் ரிட்டர்ன் வந்துடுவோம். வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சாப்பிட்டு தென் ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு கிளாஸஸ், தியரி கிளாஸஸ் வந்துருக்கும். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் ஆடிட்டோரியத்தில். ஸோ ஒரு 250 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு லெக்சர் தியேட்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அங்கே வந்து நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து தியரி கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ENT, ஆப்தல்மாலஜி, தென் கம்யூனிட்டி மெடிசன். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் அக்கார்டிங் டு டைம் டேபிள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ 1 hour. ஸோ தியரி வந்து PPT மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி எங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் ஹாஸ்டல் வரதுக்கு ஒரு 3-4 அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். தென் ஆஃப்டர்நூன் எப்பயும் போல் நான் வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவேன், தூங்கிடுவேன். ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு டீ குடிச்சிட்டு இங்கே கேண்டீனில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 6-7 படிக்க ஆரம்பிச்சு ஒரு நைட் 11-12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். ஸோ அப்படி படித்தா தான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். அண்ட் அதே மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படிக்காமல் விட்டுட்டு நைட் அப்படின்னா மார்னிங் வந்து போஸ்டிங் வந்து 8 மணிக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 o'clockலாம் வெள்ளம் எந்திரிச்சு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும் போஸ்டிங்ஸ்க்கு அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஆஃப்டர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக. அண்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தோம், இது ஆக்சுவலாக 2வது வீடியோ இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய்கிட்டு இருக்கு MBBS லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சோம். ஸோ ஆக்சுவலாக ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பிடிச்சி படிச்சிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். இதை என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இந்த 4 வருஷத்தில் ஆல்ரெடி எனக்கு 3 இயர்ஸ் முடிய போகுது. ஆக்சுவலாக நாங்கள் 3rd இயரோட எண்டுக்கு வந்துட்டோம். எக்ஸாம் வந்து ஏப்ரலில் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஃபைனல் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். இன்னும் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ஃபைனல் இயரில் மெடிசின், சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நாங்கள் வந்து எல்லாமே படிக்க போகிறோம். ப்ளஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். டெஃபினட்டாக இன்னும் இங்கே என்னென்னலாம் நடக்குது, MBBS எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தோன்னா உங்களோட மோட்டிவேஷன் அதிகமாகும். நீங்களும் MBBS ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பீங்க. ஸோ டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.